ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம திருத்தணி முருங்கக்கிட்ட கேட்டுப்போங்க. இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை எல்லாம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து உட்காந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் பேசின்னு இருக்கேன். என்னாச்சுன்னா கேஸ் இந்த போச்சுங்க. ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா சோறு குழம்பு இப்படி தான் வச்சுட்டு பொரியல்லாம் கூட பண்ணாமல் முட்டை அப்படியே அப்பளம் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு தான் வந்தாச்சு. ஏன்னா எனக்கு வந்து தண்ணி குடிக்க தண்ணி காய்ச்சி கொடுப்பேன். அதனால் வந்து எனக்கு எப்போவுமே கேஸ் வந்து 25 டேஸ் தாங்க வரும். இப்போ பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு. நாங்கள் வந்து அப்போவே இந்த ப்ராப்ளம் வந்து போர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவே வந்து புக் பண்ணால் புக் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து சரி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து நம்ம யூடியூப்லாம் பார்ப்போம்ல, அதில் வந்து ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து ஆப் ரெடி பண்ணி அதில் வந்து நீங்கள் பண்ணுங்கனாங்க. அதுவும் வந்து ஓகே ஆகலை. அதுக்கப்புறமா தான் நியூஸில் வந்து சொன்னாங்க நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அதில் போய் பண்ண அப்புறமா தான் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. நீங்கள் வந்து போன மாதம் 19ஆம் தேதி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதம் 20ஆம் தேதி நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்களா. சரி நாங்களும் வெயிட் பண்ணி 20ஆம் தேதி புக் பண்ணுங்க. புக் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு இன்வாய்ஸ் வரும் இல்லையா, அது வரவே இல்லை. சரி நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் 20ஆம் தேதி பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி நான் என்ன பண்ண சொன்னேன், நேராக போய் கேட்க சொன்னேன். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து கேட்டதுக்கு வந்து இப்போ தான் 13-14 வந்து கேஸ் வந்து போய்க்கின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கும் நேராக போய் கேளுங்கன்னு சொன்னேன். திங்கக்கிழமை என்னுடைய வீட்டுக்கார் போனாரா, போனால் லன்ச்சு டைமாக 1 மணிக்கு போயிருக்காரு. அவங்க வந்து லஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. 2 மணிக்கு மேலே தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் சரி வந்துருங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா. அதுக்கப்புறமா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நேற்று போக சொன்னேன். லஞ்சுக்கு முன்னாடியே சீக்கிரமாக காலையில் போயிட்டு கேளுங்கன்னு போயிட்டு இது மாதிரி கேஸ் இருந்துச்சு. நான் வந்து காசுலாம் கூட கட்டிட்டோம் நாங்கள். இது மாதிரி இன்வாய்ஸ் வரவே இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ தான் 15-16 போயின்னு இருக்குது. நீங்கள் வந்து 20ஆம் தேதி இன்னும் 3 டேஸ் ஆகும். வெள்ளிக்கிழமை வரும், இல்லைனா வந்து சனிக்கிழமை வரும்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒரு 3 நாள் எப்படியாச்சும் ஓட்டலான்ட்டு நானும் வந்து விட்டுட்டேன். நான் நேற்று காலைல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சேன். ஷார்ட்ஸ் கூட போட்டேன். எல்லாம் அது அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. சரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கினே இருந்தேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. சரி வதக்கி ஏதாவது குழம்புலாம் வச்சா கேஸ் தீர்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னுட்டு நானும் வந்து யோசித்தேன். சரி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சஷ்டி முட்டைலாம் சாப்பிட மாட்டேங்க, பசங்களாம் சாப்பிடுவாங்க. கேட்டாங்க சரி முட்டை வந்து தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பித்தேன். நான் எப்போவுமே வந்து ஒரு 8:30 மணிக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன். சட்னி கிட்னி வதக்கிறதுனா 8:30 மணிக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 8:45க்கு இட்லி ஊற்றிட்டு நாங்கள் 9 மணிக்கு உட்காந்துருவோம், சாப்பிட்றோம். இதுதான் எங்களுடைய நார்மல் வழக்கம். சரி முட்டை தானே, அது வந்து நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டையை உடச்சி வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கேஸ் தீர்ந்து போச்சு. சரி என் பையன் எப்பவுமே அதை வந்து படுக்க வைப்பான், கொஞ்சம் எரியும். அந்த மாதிரி படுக்க வச்சாலும் எரியல. இந்த வாட்டி தீர்ந்து போச்சு. அது பாதியிலே நின்றுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 9:15 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்காரை கூட்டின்னு ரெடி ஆகிட்டு அந்நேரத்துக்கு போயிட்டு ஒரு கடையில் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போன அப்புறமா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அப்போ தான் வந்து ஒருத்தர் வாங்கின்னு போகிறாங்க ஒன்று. அப்புறம் நான் போயிட்டு வந்து காமிச்சாங்க, பின்னாடி இருக்கு பாருங்கன்ட்டு போயிட்டு அங்கே ஒருத்தர் நின்றுந்தாங்க. சரி வந்து கேட்டேன் நான் என்ன பிராண்டெல்லாம் இருக்குதுன்னு. எந்த பிராண்டெல்லாம் ஒன்று தான் இருக்குது, அது செல்லோ பிராண்டு, அது மட்டும்தான் இருக்குது. எல்லாம் வாங்கின்னு போயிட்டாங்க, காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க. சரி கிடைக்கிறது போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வாங்கின்னு வந்துட்டோம். அது வாங்கிறதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா வாங்கி புக் பண்ணியாச்சு. 2700 ஒரு வருஷம் வந்து வாரண்ட்டி கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம சாம்பிள் பார்ப்போம் இல்லையா நல்லா இருக்கான்றது, அது தண்ணியெலாம் கொதிக்க வச்சு காமிச்சிட்ட அப்புறமா நாங்கள் இங்கேயே நின்னோம், என்ட்ரன்ஸ்லேயே நின்னோம். சரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துருங்க. அதை நான் பேக் பண்ணாங்காட்டி இன்னொருத்தர் போயிட்டு கேட்குறாரு, இது மாதிரி வேணும், இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும்னு கேட்டாரா. அவர் வந்து இல்லைன்னு சொன்னார் போல், புக் பண்ணிட்டாங்கன்னு. இல்லை ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லினுக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு இருந்துட்டாரு. இல்லை ரொம்ப நேரம் ஆகுது, நீ போயிட்டு என்னன்னு பாருன்னு சொன்னாரா. சரி நான் போய் பார்த்தா போகும்போது கேட்டுக்கிறாரு ஏதாச்சும் பண்ணுன்னு. அப்புறமா அந்த பையன் வந்து நின்று தான் இவங்க தான் புக் பண்ணிக்கிறாங்க, இவங்க வாங்கிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா எடுத்துன்னு வந்து பில் பண்ணிவிட்டு வந்து முட்டை வந்து பாதியிலே வச்சுருந்தேன்ல, அதை வந்து திரும்ப பண்ணிவிட்டு அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இது நைட்டுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை பண்ணிவிட்டு தோசை ஊற்றினுக்கிறேன். தோசை என்னமோ நல்லா தான் வருது, ஆனால் சூடாக சாப்பிடும் போல். நான் வந்து தோசை தவா தாங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் தான் வந்து வச்சு இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது என்னாச்சுன்னா நார்மலாக தோசை ஊற்றி எண்ணெய் ஊற்றி நார்மல் தோசை தவா மாதிரி ஆகிடுச்சி. அதனால் அது செட் ஆகிடுச்சி.
இதை நான்ஸ்டிக் வாங்கின்னு வந்து வச்சேன் சேஃப்டியாக இருக்கட்டும்ன்றதுனால. ஆனால் தோசை ஊற்றினா அதில் பிடிக்கிறதில்ல, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டு வந்து தோசை ஊற்றி முட்டை வச்சு சாப்பிட்டாச்சு. இது வந்து மறுநாள் காலையில் புதன்கிழமைங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து முட்டை குழம்பு வச்சுருக்குங்க. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வந்த புதுசில் வந்து ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது 2500 நல்ல வெயிட்டாக இருந்தது, நல்ல பெருசு சைஸு. அது வந்து யூஸ் பண்ணல, வச்சு தண்ணி வச்சா எதுனா வச்சால எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா இல்லை, அந்த இது சரியில்லை அது சரியில்லைன்னு வர, அதனால் என்ன பண்ணேன், பேக் பண்ணி மேலே வச்சுட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுத்து அப்புறமா எடுத்துன்னு வந்தாலும் ஏதோ வாசனை, தீஞ்ச வாசனை வர மாதிரியே இருந்தது. அதனால் தூக்கி ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னே தான் அதை தூக்கி வந்து பிளாஸ்டிக் எடுப்பாங்கள அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எப்போவுமே இருக்கும்போது அது அருமை தெரியாது, இல்லாத போது அது அருமை தெரியுன்ற மாதிரி தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் ஆசையாக இருக்குதுன்னு வாங்கி அதை யூஸ் பண்ணாமே வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. அது நல்ல வெயிட், இது வெயிட்டே இல்லை. அது மாதிரி இப்போலாம் வந்து தயார் பண்ணுறாங்க போல், வெயிட்டே இல்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்றனால எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலான்ட்டு அதுதான் பண்ண போகிறேங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சா நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணி எங்கள் வீட்டுக்கார விடுவோன்னு சொல்ல ஒன்றும் தெரியலையே, ஒரு வேளை இப்போ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்களோ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வேளை தெரியல. எனக்கு டீ போட்டால் மட்டும் அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் வச்சு டீ போட்டு குடிக்கிறோம்ல, அந்த டேஸ்ட்லாம் வரலங்க. எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரியல இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு. நிறைய பேர் அது வந்து பழக்கம். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து ஏதோ ஹீட்டான மாதிரி உடம்பு, அந்த வயிறு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு வேளை கரண்ட் அந்த ஹீட்டில் செய்கிறதா இல்லை எப்படின்னு தெரியல, இல்லை நார்மலாக நமக்கு ஒரு ஃபீலிங்காக அப்படி இருக்கானானும் தெரியல. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அந்த வயிறுலாம் வந்து ஒரு மாதிரி. நாங்கள் வந்து விளக்கெண்ணெய் இருக்கிறதுனால வச்சு அப்ளை பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். விளக்கெண்ணெய் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பியூராக ஒரிஜினலாக பாரம்பரிய முறையில் நம்ம வந்து தயார் பண்ணுறதுங்க இந்த விளக்கெண்ணெயை. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயத்துக்கு இது வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு வாங்கி யூஸ் பண்ணணுன்னா உள்ளுக்கு எடுத்துக்கணும், இல்லை குழந்தைங்க யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு தான் செய்கிறேங்க. 10 வருஷம்னாலும் கெட்டு போகாதுங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பட்டை லவங்கம் போட மறந்துட்டேன். அதனால் வந்து பட்டையும் லவங்கம் மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல இன்றைக்கி. அதுக்கப்புறம் தக்காளி, அது என்னன்னு தெரில, அது ஒரு ஃபீலிங். ஒரு தக்காளியாவது சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வச்சா தான் அது வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், வதக்கினாலும் ஒரு சின்ன தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து பரட்டை எடுத்து அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து வதக்கி வச்சிங்களா அது கூட தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கேஸில் செய்ததை விட இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. நானும் ஒரு 3 நாளாக 4 நாளாக பார்த்துட்டுருக்கிறேன். நானும் சொல்லிக்கிறேன் என்ன குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஹீட்டு மட்டும் எதுனா தெரியுதா என்னான்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே தாங்க நான் செய்கிறேன். இந்த சாப்பாடு, சாதம், குழம்பு, பொரியல் எல்லாமே வந்து இதில் தான் செய்கிறேன். நல்லா தான் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து சில்வர் பாத்திரம் சொல்கிறோம்ல, சில்வர் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வச்ச உடனே கொஞ்சம் அதிகமாக வச்சா கப்பன்னு வந்து அந்த புகை வந்துடுதுங்க. இது நார்மலாக கேஸ் அடுப்புலேயும் அதுதான். நீங்கள் என்ன கனமாக வச்சாலும் அந்த சில்வர் மட்டும் அது மாதிரி வந்து பண்ணிடும். லேசாக வச்சானா கனமாக வச்சானா ஸ்லோவாக வச்சுட்டு பண்ணணும். நம்ம அவசரமாக காலைல வேலை செய்கிறோன்னா அந்த டைமில் ஸ்லோவாக வைக்க முடியுமா, நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹையில் வச்சு தான் நம்ம வந்து சீக்கிரம் ஆகணுன்ட்டு சமையல் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வைக்க முடியல. அதான் ஒன்று. நான்ஸ்டிக் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் சில்வர் வந்து புகை வந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியத்தில் செய்வோம். அந்த காலத்தில் அலுமினியம், அதுக்கப்புறமா வந்து மண் சட்டி இதில் தான் பண்ணாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து இது இரும்புலேயே வந்து என்னென்னமோ வந்திருக்கு, அதெல்லாம் வாங்குறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லா ப்ராப்ளமும் வருது. நானும் வீடியோலாம் சொல்லுவேன். இதை எல்லாம் பார்த்து செய்யும்போது தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. எதையுமே பார்க்காதப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா மண் சட்டியில் செய்து குழம்பு வச்சு சோறாக்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. கிராமத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா 45 நாள், நம்மலாம் வந்து 25 நாள். வாங்கினதுலேருந்து 25 நாள், அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 10 நாள் ஆகுது.
மேனேஜ் பண்ணுறது கஷ்டங்க. 3 பேர் இருக்கிறாங்க, 4 பேர், 2 பேர் இருந்தால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும் சிட்டிலாம். ஏன்னா 3 வேளை நம்ம சமைப்போம், டீ போடுவோம், வேறு எதனா ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். கிராமத்துலையாவது 45 நாள் சொல்லிக்கிறாங்க. அது 45 நாள் கழித்து புக் பண்ணால் அது ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒரு 50-60 நாள் ஆயிரும் போல் கேஸ் வர்றதுக்கு. அவங்களுக்கும் கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு டைம் வந்து நம்ம வந்து கேஸில் பண்ணிக்கலாம், ஒரு டைமில் வந்து விறகு வச்சு பண்ணிக்கணும்னா மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம். இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வந்து காப்பாற்றுது. தயார் பண்ணவங்களுக்கு தான் வந்து பாரு, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு வாழ்வு பாரு, அதுக்கு ஒரு காலக்கட்டு வரும் பாரு. வெறுக்கெலாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாரு, விறகெல்லாம் வாங்கி வாங்கி சமைக்கிறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வாக வந்து எல்லோரும் வாங்கி சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. வரப்போகிற காலத்தில் என்னென்ன நடக்குன்னு யாருக்குங்க தெரியும். எல்லாம் வந்து சேஃப்டியாக வாங்கி வச்சிக்கினா தான் வந்து எதுனாலும் எந்த பிரச்சனைனாலும் சமைச்சி சாப்பிட்டு இருக்க முடியும். அதுக்காக எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் போல். இட்லி ஊற்றிட்டேங்க. இட்லி பாத்திரம் வந்து இந்த பாத்திரமே வேணாம், தூக்கி போட்டுருந்தேன்னு சொல்லிட்டு எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், இந்த பாத்திரத்துக்கு இப்போ வாழ்வு வந்துருக்கு. அது மேலே மூடி கூட சொட்டையாக இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றினேன். ஏன்னா சில்வரு இல்லைன்னா நான்ஸ்டிக் இதான் வைக்கணுன்றதுனால அதில் ஊற்றி இட்லி ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நான் நேற்று வச்சு அந்த காரக்குழம்பு இருக்குது, அதிலே யூஸ் பண்ணிக்கினேன் நான். பசங்களுக்கும் அதே. இவருக்கு மட்டும் முட்டை குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சோறாக்கி முட்டை குழம்பு வச்சுட்டேன். தயிர் அவ்வளோதான் இன்றைக்கி. இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ. எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய்.